சூப்பராக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. ஆனால் பிருத்விராஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ஆக்ஷன்ஸ் நல்லா இருந்தது, ஃப்ளாஷ்பேக் எல்லாமே நல்லா இருந்தது. நீங்களே போய் படம் பாருங்க. தேங்க்யூ ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மாசாக இருந்துச்சு ப்ரோ. ரத்தம் தெறிக்க சூப்பராக இருக்கு ப்ரோ. இதில் எல்லாமே வந்து எங்கெங்கேயோ ஏதோ போயிட்டு கடைசியில் கொஞ்சம் கொண்டு வந்து இப்படி முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் லாகிங்காக இருக்குது, ஆனால் they have matched up to the second part. ப்ரோ அதான் ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து கரெக்டாக ஒரு கதையை எடுத்துக்கிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதில் வந்து நிறைய விஷயங்களை காட்டிட்டு முக்கியமான கதையில் வந்து அது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கோட்டையை விட்டாங்க அங்கெல்லாம். லூசிஃபர் 1ல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கதை தான், அதில் தப்பு பண்ணுறாங்க, அதை எடுத்துகிட்டு போயிருப்பார். இதில் எல்லாமே வந்து எங்கெங்கேயோ ஏதோ போயிட்டு கடைசியில் கொஞ்சம் கொண்டு வந்து இப்படி முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் ஆமாம், அந்த மாஸ் சீன் இதில் இருக்குது. அதுதான் கொஞ்சம் கிரேஸு. இதில் ப்ளஸ் பாயிண்ட்டே அந்த 2-3 இடத்துல நல்லா மாஸ் வரும். அது நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் நாங்கள். ஆனால் கதை நல்லா இருந்ததுன்னா லூசிஃபர் 1ல் எல்லாம் கதையும் நல்லாயிருக்கும், அந்த மாஸும் நல்லாயிருக்கும். இதில் மாஸ் இருக்குது, அவன் கதை கொஞ்சம் சரியில்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. கதை சுவாரஸ்யமாக இருக்கும், நல்லா கதை வச்சுருக்காங்க, அது சுவாரஸ்யமாக இருக்க மாட்டேங்குது. நல்லா பார்க்குறோம், சரி ஏதோ ஒன்று ஒரு ஹையாக கிடைக்க மாட்டேங்குது, அப்படியே போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் டல்லு தான். ஆமாம், ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க, ரொம்ப கம்மியாக அப்படி தான் வருவார். அதுதாங்க. இல்லை அப்படிலாம் இல்லையே, வில்லன்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை அப்படிலாம், அதான் படம் பார்த்துக்கோங்க, படம் பார்க்குறவங்களுக்கு அதுதான். அதான் பாருங்க. பாட்டு அதாங்க, எங்களுக்கு வந்து இந்த படம் பாட்டு நல்லா வரும் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஆள் தான் எடுத்திருக்கிறது, அப்படிப்பட்ட ஆள் தான் எழுதியிருக்காரு. ஆனால் எப்படி கோட்டை விட்டாங்கன்னு தெரில. இது என்னோட அபிப்பிராயங்க, தெரில ஊர்லலாம் எப்படின்னு தெரில, கேரளாவில் எப்படின்னு தெரியும். பிரம்மாண்டம் இந்த படம் எல்லாமே செலவு பண்ணியிருக்காங்க. இந்த ரைட்டிங்கில் தாங்க கொஞ்சம் அப்படியே என்னமோ இன்ட்ரெஸ்டிங் இல்லை. அவங்க இன்ட்ரெஸ்டிங் நினச்சிருக்காங்க போல். என்னை பொறுத்தவரையும் அது பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆக மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. நாங்கள் தேட்டரில் பார்க்கும்போது அந்த 2-3 இடத்துல நல்லா கைத்தடி விசில் அடித்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. மீதி எல்லாமே அப்படியே பேன் தான் பார்த்துருந்தாங்க. சரி எப்படின்னு மியூசிக்லாம் நல்லா இருக்குங்க, எல்லாமே டெக்னிக்கலாக நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, சாங் நல்லா இருக்குது, பழைய மியூசிக்லாம் ரீயூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் மொத்தமாக கொஞ்சம் கம்மி தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு ப்ரோ. ஆமாம், 15 மினிட்ஸ் இல்லை ப்ரோ, 1 ஹவராகவே காட்டல ப்ரோ. நல்லா பண்ணாங்க. அவர் என்ட்ரி வந்துட்டுக்கப்புறம் எல்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அவர் தான் நல்லா பண்ணாங்க ப்ரோ. ப்ரோ எல்லாம் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. இதனால எவ்வளோ பெட்டர் ப்ரோ, வர்த்து தான் ப்ரோ, பார்க்கலாம். ரொம்ப என்ன படத்தில் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு இல்லை, இந்த படத்தில் பிடிக்கலன்னு எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படம் லேக் ஆகாமல் போகுது, அவ்வளோதான். படம் லேக் ஆகாமல் போகுது, அப்படியே கண்டினியூவாக போகுது. மற்றபடி லேக்ன்றது ஒன்றுமே இல்லைண்ணா. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கா, செகண்ட் பார்ட் நல்லா இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுமே இல்லை அப்படிலாம் இல்லை. புரியாதவங்க அப்படி சொல்லலாம் கண்டிப்பாக. ஆனால் படத்தை புரிஞ்சு பார்க்குறவங்க இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட் அவங்க தெளிவாக பார்த்தவங்கலாம் இது வந்து லேக்னே சொல்ல முடியாது. இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்படியே கண்டினியூவாக போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் நிறைய செலவு பண்ணி எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அது செலவு பண்ணதுக்கான அந்த ஒர்த்து அதில் இருக்குது, அந்த படத்தில் இருக்குது, நிறையவே இருக்குது. ஃபஸ்ட்டு ஏன்னா அவரை வெளியே எடுத்துகிட்டு வரணும்ல. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து ஹீரோ என்ட்ரி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மாஸ் போய்டும்ல. அவருக்கு இருக்கிற மாஸுக்கு கண்டிப்பாக தான் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட்டை விட இங்கே வந்து மாஸ் நிறைய இருக்குது. செகண்ட் பார்ட் எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருக்கும், பிரச்சனையே இல்லை. மியூசிக்காக தான் நான் சொல்கிறேன். மியூசிக் ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து வேண்டாம், ஏன்னா ஃபுல்லாகவே பிஜிஎம் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆமாம் அதான், அது ஆக்சுவலாக ஃபாரினர்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க, அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தானே அவங்க பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாஸ்ட்டு, அதனால் எல்லாம் பக்காவாக. பொலிட்டிஷியன், ஷீஸ் அ பெஸ்ட் பொலிட்டிஷியன் அண்ட் அதுவும் பக்காவாக செட் ஆகிருக்கு அவங்களுக்கு. நிறைய இருக்குது, பயங்கரமாக இருக்குது. குழந்தைங்க பார்க்கலாம், ஆனால் அவங்களுக்கு புரியாது படம்.
இல்லை லேக் ஆகல நல்லா தான் பார்ட் 3 வேற வருதுன்னு சொல்றாங்க. ஆமாம் வெயிட்டிங் ஹார்ட்லி வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து தான் செகண்ட் பார்ட் புரியுமா இல்லை எப்படி? அப்படியும் சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பாஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு தான் செகண்ட் பார்ட்டில் வந்தாங்க. பட் செகண்ட் பார்ட்டில் மோகன்லால் அண்ணாவோட பாட்டை எடுத்துகிட்டு போகாமல் பிரித்திவ் அண்ணா பாட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவ்வளோதான். நம்ம சினிமா படத்தோட கம்பேர் பண்ணிப்பாங்களா எப்படி இருக்கும் அந்த படம்? நம்ம சினிமா எனக்கு புரியல. அதுதான் நம்ம படத்தை இந்த படத்தை பார்த்த மாதிரி இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? தமிழ் சினிமாவில் ஒரு படத்தை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க? தமிழ் சினிமாவில் ஒரு படத்தை பார்த்த மாதிரினா அது சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா ஆக்சுவலாக ஒவ்வொரு படம் ஒவ்வொரு மாதிரி நம்ம. ஆனால் இந்த படம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் வந்திருக்கு. சூப்பராக. தமிழ் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு இந்த படம் செட் ஆகும்? தமிழில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும். பட் மலையாளத்தில் அவங்களுக்கு புரியாது. அதுவும் இல்லாமல் ஹிந்தி அவங்களுக்கு புரியாது. அதனால் அவங்களுக்கு லாங்குவேஜ் லேக் ஆகும். பட் ஆனால் அவங்களுக்கு ஃப்ரேம்லாம் சூப்பராக இருக்கும். படம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இருக்கா? ஃபர்ஸ்ட் பார்ட் லூசிஃபர் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இருக்குதா படம்? ரெண்டும் டிஃப்ரெண்ட் இதில் வாட்ச் பண்ணிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் சொல்கிறேன். செகண்டில் நிறைய ஃபாரின் சீக்வன்ஸ் தான் இருக்குது. அது ரொம்ப குவாலிட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் நம்ம கேரளாவில் அவ்வளோ ஷூட் பண்ண மாதிரி தெரியல. ஸ்டீஃபன் நெடும்பள்ளி அந்த மாதிரி அப்பியரன்ஸ் மோகன்லாலுக்கு அவ்வளோ இல்லை. ஒரு வாட்டி தான் கொடுத்துருக்கு. அந்த ஃபைட் சீக்வன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கு இந்த மூவியில். சிஎம்மாக வராரு இந்த மூவியில். அப்புறம் உங்கள் சிஸ்டராக அந்த மஞ்சு வர அதுவும் பொலிட்டிக்ஸ் இதில் வராரு. அந்த மாதிரி நிறைய பொலிட்டிக் பேசுது. இந்த டாமுஷே எல்லாம் பேசுது. அப்புறம் ஃபாரின் எங்கள் எதிரிகளை பற்றி பேசுது. அதெல்லாம் பேசுது. மாஸ் சீன்ஸ் நிறைய இருக்குது. 2-3 இன்ட்ரோ கொடுத்துருக்கு மோகன்லாலுக்கு தனியாக. 2-3 இடத்துல 2-3 இன்ட்ரோ கொடுத்துருக்கு. அப்புறம் திரைக்கு இந்த மூவியில் ஸ்பேஸ் இருக்குது. மற்றது சைடில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டில் விட உங்கள் ஸ்டோரி இருக்குது. ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறது. அவங்க அதுக்கு ஒரு ரிவெஞ்சு மாதிரி ஒரு வில்லனை அந்த மாதிரி போர் அடி எதுவும் இல்லை. நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அப்போ